Hello friends, welcome to our channel. இன்னைக்கு சிம்பிளான மெத்தட்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 கிராம் பட்டை, 4 பீஸ் ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சில்லி 2 சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 120 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிங்க. இந்த ஆனியன் டொமேட்டோ ஒரு மீடியமாக வதங்கினா போதும், ஏன்னா இதை நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் லைட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் முந்திரி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மேத்தி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மில்க் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பன்னீரை பேனில் லைட்டாக ஆயில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் உடையாத மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா கூட சப்பாத்தி இல்லைன்னா ஃபுல்கா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.